ஸ்பீட் பிரேக்கர்ஸ் பரவாயில்லைங்க. இந்த ரோட்டில் ஸ்பீட் பிரேக்கர் இல்லாமல் இருக்குது. எவன் அதில் டமுக்குன்னு குதிச்சுட்டு போகிறது இல்லை. ஓகே, ஹலோ மக்களே, இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேராக கோவாலேருந்து டெல்லிக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளோட லடாக் சீரீஸ் வந்து ஸ்டார்ட்டே ஆகுதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இனி தான் வந்துட்டு ஒரே ஸ்ட்ரெச்சாக வந்து நம்ம போகிறோம். ஸோ போகும்போது என்னென்ன பிளேசஸ் எல்லாம் எதை கிராஸ் பண்ணி போகிறோம் அப்படிங்கிற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு அப்படியே நான் கொடுத்துட்டு வரேன். இப்போ நான் எங்கேருந்து எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோவாலேருந்து நம்ம வந்து இப்போ மகாராஷ்டிரா உள்ளே ரீச் ஆகிட்டோம். இது இப்போ நான் கரெக்டாக போகிற பார்த்தீங்கன்னா அயில்ய நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது. அங்கே தான் போயிட்டு நைட் ஆல்ட் ஆகலான்ட்டு இருக்கோம். இங்கே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 470 கிலோமீட்டர் காட்டுச்சுங்க. இப்போ அரௌண்ட் ஒரு 70 கிலோமீட்டர் வந்திருப்போம். ஸோ இன்னொரு 400 கிலோமீட்டரில் நம்ம போய் ரீச் ஆகிடலாம். மணியும் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:15 ஆகுது, 2:30 ஆகுதுங்க. போகிறக்கு அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு வந்து நைட்டு 10-10:30 ஆகுன்னு காட்டுது. நான் ஒரு லைட்டிங் இருக்க வரைக்கும் விளாக் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டென்ட் ஸ்டே எடுக்கலான்ட்டு இருக்கோம். ஏதாவது பெட்ரோல் பங்க்கில் கேட்டு அங்கோட வந்து வீடியோ வந்துட்டு நான் என் பண்ணுவேன். ஸோ இதுதான் இன்றைக்கான விளாக் அதாக தாங்க இருக்கும். சரி வாங்க, அப்படியே நம்ம என்னென்ன நடக்குது என்ன விஷயங்கிறத அப்படியே பார்த்துட்டே போகலாம். கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கோவாவிலேருந்து டெல்லி நோக்கி போயிட்டு இருக்கோம். இங்கே கரெக்டாக ஒரு ஹில் ஸ்டேஷன் ஒன்றுங்க. சைடில் பாருங்கள், செம்ம வியூ பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்தா ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது, என்னன்னு தெரில. ஆனால் சைடில் சுற்றி நிறைய கடைகள் இருக்குது பாருங்கள், ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. என்ன கதைன்னு தெரியல, ஏதாவது டூரிஸ்ட்டு பிளேஸாக இருக்குமோ என்னமோன்னு அப்படியே நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. ஒரு இன்ச்சு கூட நகரலைங்க. நம்ம ஏதோ பைக்குங்கிறனால சைடில் விட்டு போயிட்டே இருக்கோம். எங்கே போய் நம்மளும் பிளாக் ஆக போகிறோன்னு தெரியல. ஓகே பையா, ஓகே பையா. ஓடிடலாம் ப்ரோ. என்ன நான் ஸ்லோவாக தான் போகிறேன். அது அவனுக்கு அப்படி தான் தெரியும் பார்க்குறக்கு. இந்த மாதிரி தற்கொலை வேலையை தான் தெளிவாக பண்ணுவானுங்க அவனுக்கு. விட்டுறலாங்கப்பா, நான் போனால் தான் கிளியர் ஆகும். அதான் கீழே அங்கே இறக்குனாங்கன்னா போதும் டவுனில். இருங்க கேப் விட்ருங்க அவன் போட்டு. ஓ கியூவில் வராந்து தட்டி விட்டாங்க. இப்போ இருங்க, இந்த குரூப்பு இந்த எல்லாம் கிளியர் ஆனால் ஒரு இலை தளிச்சிடும். ஆனால் இது ஏதோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபேமஸான பிளேஸாக தாங்க இருக்கணும். இன்னும் இவ்வளோ க்ரௌடு, இவ்வளோ டிராஃபிக்ஸு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது, கடை வீதியாட்ட. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம ஏதோ நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் தான் பக்கத்தில் தான் ரோமிங்கில் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஆனால் என்ன இருந்தே அந்த லாரியை பார்த்தாவே பக்குனுச்சு. என்ன கல்லை வாரி அடிச்சுட்டு போகிறான் மூஞ்சியில். ரோடு கீழே புதுசாக போட்டிருக்காங்க, அதனால் அந்த சின்ன கல், ஜல்லிக்கல் இப்போ இங்கே பாருங்க மாறி அடிக்குதுங்க மேலே. நல்ல வேலை ஹெல்மெட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்படியேங்க அப்பா இங்கே பாருங்க லெஃப்டில். ஓ மை காட், செம்ம. இதெல்லாம் அப்படியே ஒரு க்ரீனிஷாக இருந்ததுன்னு நினச்சி பாருங்களேன். நல்ல ஒரு சீசன் டைமில் வரும்போது க்ரீனிஷாக இருக்கும்ல. இங்கே பாருங்கள், இதுதான் வந்துட்டு மகாராஷ்டிரா பஸ்ஸு. எப்படி நம்ம ஊர் தமிழ்நாடு பஸ்ஸெல்லாம் குறை சொல்கிறவங்க நல்லா பாருங்கள். நாளைக்கெல்லாம் அந்த பஸ்ஸில் போனீங்கன்னா, அதாவது நம்ம தமிழ்நாடு பஸ்ஸில் போனால் கும்பிட்டு போகலாம் நம்மளாம். ஊரும் அப்படித்தாங்க, சோறும் அப்படித்தான். பாஷை தெரியாத ஊர், வயிற்றுக்கு சேராத சோறு. இதுதான் நம்மளோட வாழ்க்கையாயிருச்சு இன்னைக்கு. இருங்காய், இப்போ பாருங்க நான் என்ன பண்ணுறேன். லாரி அம்மா, ஏன்டா அலும்பு பண்ணுற நீ? அச்சோ, சொன்ன மாதிரி செக் போஸ்ட்டு. ஓ, இது ஆர்டிஓ செக் போஸ்ட்டா இல்லை என்னன்னு தெரியலையேங்க. செக் போஸ்ட்டு தான் ஆக்சுவலாக. போலீஸ்காரனை உரிமை காட்டுறாரு. இந்த ஊரெல்லாம் பாருங்களேன், மகாராஷ்டிராக்குள்ளே இருக்கும் எப்படி இருக்குன்ட்டு.
நம்ம ஊரில் நம்ம ஒரு ஏரியா தெருக்கள் வீடு கடைகள்லாம் எப்படி ஒரு வேறு ஸ்டைலில் இருக்குமோ அந்த மாதிரி இங்கே வந்துட்டு இங்கே ஒரு மாதிரி ஸ்டைலு. ஆனால் எங்கே பார்த்தாலும் இந்த ஹிந்தியில் போர்டு பார்க்க முடியுது. நம்ம ஊரில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே போடுவாங்க. இங்கே வந்துட்டு வெறும் ஹிந்தி, ஒன்லி ஹிந்தி. இங்கிலீஷெல்லாம் வந்து இவங்க கழுவி ஊற்றுனாங்க நேற்று ஒருத்தர். இங்கிலீஷ் ஆகாதாமா உங்களுக்கு, ஹிந்தி தானாமா. இருங்க பாய், நீங்கள் பாட்டு கை காட்டுறீங்க, நான் எங்கே போகிறது? இத்தனோடு சந்து, பின்னாடி லக்கேஜ் அவ்வளோ. காய்ஸ் ரூட் வேறு மாறிட்டேங்க. அதாவது இங்கே ஒரு ரைட் வரும் பாருங்கள், நான் வரும்போது லெஃப்ட்டில் கட் ஆகிருக்கணும், ஆனால் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டோம். ஸோ அதுதான் நாங்கள் அப்படி ரைட் வந்து கட் பண்ணலாம் அப்படின்ட்டு வரோம். ஆனால் அந்த ஏரியாவில் வரும்போதுங்க இந்த ஒரு 4-5 பேருங்க பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹோலின்ட்டு அங்கே பாருங்க தெரியுது உங்களுக்கு, ரோட்டில் குறுக்க எல்லா கரை குறுக்காடி இருக்கிறானுங்க, நிறுத்தி காசு கேட்டு இருக்காங்க. அதான் அந்த ஸ்கேம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி தான். ஹாப்பி ஹோலி பைசா அப்படிங்கிறானுங்க. போயாக்கிட்டாலும் அப்படின்ட்டு கம்முன்னா பாட்டுக்கு வந்துட்டேங்க. இந்த மாதிரி தான் இந்த பக்கம்லாம் இருக்கும். ஆனால் நம்ம வந்து சிக்கிடவே கூடாது, பார்த்து சேஃபாக வந்துகிட்டே இருக்கணுங்க. சரியான கோளாறு பிடிச்சவனா இருக்கிறானு இந்த ஊர் ஃபுல்லாக. ஏங்க இங்கே பாருங்கள், உங்களுக்கு எச்சு துப்பிட்டு இருக்கானு வெத்தலையை ஏதோ போட்டு பாக்கு போட்டு போனுங்களே. இவனை நம்பி எல்லாம் பஸ்ஸில் சைடு ஓவர்டேக் அடிக்கக்கூடாது, கண்டிப்பாக துப்புவானுங்க, பார்த்து வாங்க. நீ என்னடா எங்கெங்கடா திருப்புற பைத்தியக்காரனே. சந்துக்குள்ளே அந்த பஸ்ஸு போகுமா முதல்ல? வேறு கடையெல்லாம் இடிச்சு தள்ளிவிட்டு தான் போவானா இருக்கு. இல்லை வண்டி வரதை கூட அவனுக்கு பார்க்க மாட்டேங்கிறானு, குறுக்க உள்ள வந்துட்டு இருக்கானு. இங்கே பாருங்க, அந்த வெயில் அடிக்காமல் இருக்கிற தலைவர் எப்படி போட்டிருக்காருன்னு. நம்மளும் இந்த மாதிரி ஒன்று வாங்கி போட்டுக்குவோமா? சூப்பர் பையா. நம்மளெல்லாம் மாட்டினோன்னா பிச்சுக்கிட்டு போயிடும் நம்ம போகிற வேகத்துக்கு. ஆம்னி வண்டியில் ஜூஸு நம்ம ஊர்லெல்லாம் நிறைய கடைகள்லே போட்டு வச்சு போய் அந்த ஃப்ளேவர் மாற்றி வாங்கி சோடா அது குடிச்சு கிடப்போம். அதெல்லாம் நல்லாயிருக்கும். நல்லா இருக்குன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்போல்லாம் ஒரு சின்ன இது தானே, விஷயம் தானே இதெல்லாம். விளையாட்டாக ஓடி 10 ரூபா கிடச்சா ஓடி போய் டக்குன்னு வாங்கி குடிக்கிறது. கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவாலேருந்து டெல்லி நோக்கி போயிட்டு இருக்கோம்னு சொன்னோம்ல. ஸோ அதில் வந்து இப்போது ஒரு 200 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா சரியான இந்த மாதிரி சின்ன ஒரு ரோடுங்க. 200 கிலோமீட்டருக்கு வச்சு செய்யன்னு செஞ்சிருச்சு. எங்களால் முடியல, ரொம்ப அப்படியே கஷ்டமாக போச்சு. எப்படா அதுலேருந்து வெளியே போவோம் அப்படின்ட்டு. இப்போ இன்னொரு டைவர்ஷன் ஒன்று வருது, அது வந்து பைபாஸ் ஆட்டம் இருக்கும். அதே தாங்க கரெக்டு தான், அங்கே பார்த்துட்டேன். நல்லா வேலை தப்பிச்சோண்டா சாமி, நீ அதை பிடிச்சிட்டு போயிடணுங்க. என்னால் முடியல. இன்னும் நாங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 440 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. அதுவும் கரெக்டாக எப்போனா 2 மணிக்கு தான் போய் ரீச் ஆகும்னு காட்டுது நைட்டு அந்த லொக்கேஷன் போகிறதுக்கேங்க. ஸோ 2 o'clock தான் போய் ரீச் ஆகும். அது வரைக்கும் ரைட் பண்ணணும். அது இந்த மாதிரி ஒரு சின்ன ரோட்டில் போயிட்டு இருந்தோம்னா ரொம்பவே கஷ்டம் தானே. உங்களுக்கு பயங்கரமாக டயர்ட் ஆகிடுச்சுங்க. 500 கிலோமீட்டரில் ஈஸியாக ஓட்டிகிட்டு போயிடுவோம். ஆனால் இன்றைக்கி என்னடான்னா அந்த 200 கிலோமீட்டர் வர்றதுக்கு அவ்வளோ டயர்டு. குழி பெரிய குழியாக இருக்குது. டிராஃபிக்ஸு ஃபுல்லாக. ஸ்பீட் பிரேக்கர் வச்சுருக்கானுங்க, ஆனால் ஸ்பீட் பிரேக்கரில் அந்த ஒரு ஒயிட் லைன் ஒன்று போட மாட்டேங்கிறானுங்க. அது ஸ்பீட் பிரேக்கராக இல்லையானே தெரியறதுக்கு முன்னாடி வண்டி போய் டமார்னு தூக்கி போட்டுருது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்க, அப்படியே இந்த எப்படி சொல்கிறேன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, சொல்ல வார்த்தை இல்லை. இந்த நேரத்தில் ஒரு பைபாஸ் கிடச்சிருச்சு நமக்கு. சொல்லி ஜாலியாக அப்படியே போகலாம். சரிங்க, நான் போயிட்டு நைட்டு தான் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். அங்கே ரீச் ஆகும்போது உங்களுக்கு அப்படியே விளாக் கண்டினியூ பண்ணுறேன். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே பிளேசஸ் எல்லாம் காட்டியிருக்க மாட்டோம். ஜஸ்ட் ஒரு ட்ராவல் மட்டும்தான். வந்துட்டோம் பார்த்தீங்களா, ஏரியாச்சு. சரி, நம்ம க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் நம்ம கையை ரெஸ்ட் விட்டுடலாங்க. அவ்வளோ பாப்பாடா, கையே வலி எடுத்துருதுங்க. போட்டு முறுக்கி எவ்வளோ நேரம் இப்படியே ஓட்டிகிட்டு இருக்க. நம்மளும் நிறுத்தலாமா?
அதெல்லாம் கேம கழட்டி உள்ள வைக்கிறேன்.